சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே குறை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜன்மம் இறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் எண்ணல் செய்த அருட்பெரும் ஆடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான் மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார் மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாடு நனி பெறுவர் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடு புராணத்திலே 63வது படலமாக சமணரை கழுவேற்றிய படலம் அப்படிங்கிற படலம். இந்த படலங்கள்லாம் பரஞ்சோதி முனிவராலேயே கொடுக்கப்பட்டிருக்கணும் என அதில் உள்ள பாட்டுகள்லேருந்து எடுத்து போட்டிருக்கா. ஆனால் இது சரியான வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் இந்த படலத்தை சமணர்களை கழுவேற்றியது ஒரு சம்பவமே தவிர பிரதானம் என்னன்னா சைவத்தை நிறுவிய படலம்னு சொல்லலாம். சைவத்தை நிலை நிறுத்தி அந்த இடத்துல மதுரையில் தெய்வ பக்தி இல்லாத ஊரில் சைவம் விளங்கும்படியாக பண்ணினார் அப்படிங்கிறது இந்த படலத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம். ஞானசம்பந்த மூர்த்திகள் மதுரைக்கு போய் அங்கே இருக்கிற சமணர்களோட வாதம் பண்ணி வென்று திருப்பி கோயிலில் வழிபாடு நடக்கிறாப்புல பண்ணிட்டாருங்கிறது மட்டும் இல்லை விஷயம். சாதுக்கள் பண்ணுற உபகாரத்தில் பெரிய உபகாரம் என்ன அப்படின்னா சாமானிய ஜனங்களை மேல்நிலைக்கு உயர்த்துறது. தமிழ் எப்படி சொல்லுவா, மாக்கள்னா விலங்குகள்னு அர்த்தம். மாக்களை மக்களாக மாற்றுறது, அப்புறம் மக்களை மேன்மக்களாக மாற்றுறது. இதுதான் சாதுக்கள் பண்ணுறது. இது எப்படி தெரியும்னா எந்த மகானோட பழக ஆரம்பித்தாலும் பழகின சில வருஷங்கள் கழித்து நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மகான் மட்டும் என் வாழ்க்கையில் வரலன்னா என் கதி என்ன, என் பாஸ்ட் லைஃப் சொல்லிக்கிற மாதிரியே இல்லையே, இன்றைக்கி இப்படி உழன்று திருந்த என்னை உத்தமனாக்கி வைத்தால் இப்படி கொண்டு வச்சுவிட்டார சுவாமி அப்படின்னு தோணும். இதுதான் அவள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைங்கரியம். விவேகானந்த சுவாமி சொல்கிறார், ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. இதுதான் சாதுக்களோட வேலை.
ஆத்ம க்ஷேமத்துக்காக உழைக்கிறதும் உலக மக்களுடைய க்ஷேமத்துக்காக உழைக்கிறது. ஏன்னா ஒரு ஜீவன் மேல்நிலைக்கு போனால் தான் அடுத்தவனை கை தூக்கி விட முடியும். அவனே நம்மளை மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? மேல்நிலைக்கு போயிட்டு நான் போயிட்டேன் அப்பாடா டாட்டா பை பைன்னு சொல்லாமல் எல்லாரையும் கை தூக்கி விடுறது. அத்தனை பேரையும் அவள் நிலையிலேருந்து அப்லிஃப்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவா இல்லையா, அப்படி மேல் நோக்கி அவளை உயர்த்துறது. இதுதான் மிகப்பெரிய உபகாரம். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஞாபகம் வருதுனால சொல்கிறேன். சேனாநாவி மகாராஜுடைய அபங்கத்தில் சொல்கிறார், சாதுக்களே எவ்வளோ உதாரண குணம் உங்களுக்கு. உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. அம்மா அப்பா குழந்தைகள் மேலே காரணம் இல்லாமல் அன்பு காட்டுவாளே, அப்படி ஒரு அன்பு நான் காட்டுறேன். அவளாவது பெத்த குழந்தைகள்னு அன்பு காட்டுறா, ஒரு காரணம் இருக்க, பதிலுக்கு அந்த அன்பு வராட்டாலும் அந்த அன்பு காட்டுவா, அது அவள் சுபாவம். எங்களுக்கு எதுக்கு காட்டுறேன்னு தெரியலையே, நாங்கள் என்ன பண்ணிட்டோம் உங்களுக்கு? கேவுட கேலா உபகார, எப்பேற்பட்ட உபகாரம் பண்ணியிருக்க. மகான்கள் அருளி செயல்கள்னு எடுத்துட்டா ஒரு மகானும் உலகத்துக்கு ஒரு பிரசாதத்தை விட்டுட்டு போறார். அந்த பிரசாதம் எத்தனையோ கோடானு கோடி ஜீவன்களை கரையேற்றக்கூடியதாக இருக்குது. அவள் வாழ்ந்த காலத்தில் பண்ணின லீலை திருமேனி மறைச்சதுக்கு அப்புறமா பண்ணிட்டு இருக்கிற லீலையை தாண்டி அவள் கிரந்தங்கள் லீலை பண்ணுறது. அவள் அருளி செயல்கள் வேலை செய்கிறது. ஞானசம்பந்தமூர்த்தி பண்ணினார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண்ணார், மாணிக்கவாசகர் பண்ணார், அப்பர் சுவாமிகள் பண்ணார். திருமேனியோடு இருந்த பொழுது ஒரு மனுஷன் இருந்தால் அவன் இருக்கிற மட்டும் அவன் காரியம் நடக்கும், போனதுக்கப்புறம் அவனுக்கு காரியம் நடக்கும், அவன் காரியம் நடக்காது. ஆனால் மகான்கள் திருமேனி விட்டதுக்கு அப்புறம் அவள் காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவளுடைய கிரந்தங்கள் வேலை செய்யுது, எழுத்துக்கள் வேலை செய்கிறது. எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கேள் எங்களுக்கு. பகவத்பாதாள் காலத்தில் நம்ம இல்லை, ஆச்சாரிய ஸ்தோத்திரங்கள் இருக்கே, ஆச்சாரியர் பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம் இருக்கு, உபனிஷத் பாஷ்யம் இருக்கே. யார் யாருக்கு எது வேணுமோ அப்படி வச்சுட்டார். உனக்கு ரொம்ப விஷயம் தெரியுமா, இந்த பக்கமா ஸ்லோகம் தெரியுமா, இந்த பக்கமா, எனக்கு அதுவும் வாயில நுழையாது, பஜகோவிந்தம் போரும் போ, பிரித்து வச்சுட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவர் இருந்தபோது என்ன காரியம் பண்ணாரோ அது அவர் கிரந்தங்கள் பண்ணுறது. இப்படி ஒரு மகானுடைய கிரந்தங்களும் எடுத்துட்டா ஒருத்தருடைய கிரந்தத்தை படிக்கிறதுக்கு வாழ்க்கையில் ப்ராக்டிஸு கொண்டு வரதுக்கு ஜென்மம் போகிறார். அவ்வளவு கொட்டி கிடக்கு. அப்படின்னா எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கேள். கேவிட கேலா உபகார, இதை நான் சொல்ல முடியுமா, என்னால் வர்ணிக்க முடியுமா? அவ்வளோ அறிவு எனக்கு ஏதுங்கிறார். காயவர் நூமி பாமர, பெரிய உபகாரம் என்ன? ஜட ஜீவா உத்தார கேலா, ஜடமா எதுக்கு லாயக்கு இல்லாமல் இருக்கிற ஜீவன்களை ஒசத்தி வைக்கிறேன். எங்கேயோ மலையில காட்டில் இருக்கிற ஒரு பாறையை சிற்பி செதுக்கி கோவிலில் பிரதிஷ்டை பண்ணிட்டா கையெடுத்து எல்லாரும் கும்பிடுறா இல்லையா? இது ஜடமா இருக்கிறத தெய்வமாக்குறது இல்லையா? இதை ஒரு மகானும் பண்ற. தன்கிட்ட வந்த ஜீவனை அப்படி ஒசத்தி வச்சு விடுறார். நிறைய தப்பு பண்ணிட்டேனே சுவாமின்னு திறந்து அழுதா. தப்புன்னு தெரிஞ்சுட்டு சொல்லி இனிமேல் அதை பற்றி நினைப்பானே விட்டுருவோமேன்ட்டார் சுவாமி. இனிமேல் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு, இனிமேல் பழசை பற்றி என்ன கவலை? விவேகானந்த சுவாமியோட சொல்லுவார், தன்னை பாவின்னு நிந்தனை பண்ணாத, he may be a probable saint. ஒருத்தர் மகான்னு சடார்னு யோஜனை பண்ணாமல் கும்பிட்டு விடாத, பாஸ்ட் சின்னராக கூட இருக்கலாம், தெரியாது இல்லையா? எத்தனையோ மகான்கள் சரித்திரத்தை எப்படி இல்லாமல் இருந்து மாறினவான்னு உண்டோ இல்லையோ, இந்த மாற்றம் தான் முக்கியமே தவிர பாஸ்ட் லைஃப் தேவையில்லை. அப்படி எங்களெல்லாம் நீங்கள் உத்தாரணம் பண்ணுற ஜட ஜீவா உத்தார கேலா மார்கதகவிலா சுபந்த, எங்களுக்கு நல்ல வழி காட்டுறேள். நல்ல வழி காட்டுறதோடு இல்லாமல் அந்த வழியில் நான் தட்டுக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறேன். உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிட முடியுங்கிறார். ஒரு ஞானிக்கு கைமாறு பண்ண முடியுமோ? எதிர்பார்க்காத ஒரு ஞானிக்கு என்ன பண்ணிட முடியும்? அவர் சொல்கிறார், ஆனால் ஒருத்தருக்கு உபகாரம் ஒருத்தர்கிட்ட எடுத்துட்டா நன்றி செய்யணும்னு இருக்கு. என்ன
அதுக்காக உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமோன்னு நான் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தேன். ஒன்றும் வேலிடிட்டி உள்ளதாக எதுவுமே இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. சேனாமணே உத்தராயி ஹோத்தா காஹி திசேன wherever I go I cannot find anything அப்படிங்கிற சூட்டபிளாக ஒன்றும் கொடுக்க முடியாது. அவ்வளோ உபகாரம் நீங்கள் பண்ணியிருக்கேன். ஆஞ்சநேயர் பண்ண உபகாரத்துக்கு ராமர் என்ன சொன்னார்? நீ பண்ணினதுக்கு என்னால் பதில் ஒன்றும் பண்ண முடியல ஆஞ்சநேயா. ந குர்மி சதுரசம் பிரியம்னு ரொம்ப பிரசித்தமான வாக்கியம் ராமாயணத்தில். நான் இப்போ காட்டில் இருக்கேன், அயோத்தியிலே இருந்திருந்தா கூட எதை கொடுத்தாலும் நீ பண்ண உபகாரத்துக்கு அது சமம் ஆகாது. ஆனால் ஒன்றும் கொடுக்காம இருக்க மனசு வரலடா, உன்னை கட்டிக்கிறேன்னாரா. அதோட சூட்சுமம் என்ன? நீ உன்னையே எனக்கு கொடுத்துட்ட, நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். தந்தது என் தன்னை கொண்டது உன் தன்னை சங்கர ஆர்களோ சதுரன்னு மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி ஞானசம்பந்த மூர்த்தி வந்தார். முதல்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சைவ நெறி கொடுத்தார். இடைஞ்சலாக இருந்த சமணத்தை அகற்றினாருங்கிறது மட்டும் இல்லை, ரகசியமாக பக்தி பண்ணிட்டு இருந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சரியாரும் பக்தியில் ஆரோக்கிய திசை அடைஞ்சு பக்தியாக இல்லாமல் சமணத்துக்கு ஆதரவாக இருந்து ஞானசம்பந்த மூர்த்தி இருக்கிற மடத்தில் நெருப்பு வையின்னு ஆர்டர் கொடுத்த ராஜா அவனோட வெப்பு நோய் ஏற்பட்டு கர்மாவனால் அப்புறம் அது கருணையால் தீர்ந்து கூன் நிமிந்து அதோடு நிற்கலை. அந்த அல்டிமேட் ரீச் பண்ணுறவரில் ஞானிகள் ஓய மாட்டாளாம். 63 பேரில் இவ 3 பேர் இருக்கா. அதுதான் விஷயங்க. பூன் பாண்டியன்னு இருந்தவர் நின்ற சீர் நெடுமாற நாயனார்னு ஆகிட்டார். மங்கையர்க்கரசி நாயனார், குலச்சிறை நாயனார், எப்பேற்பட்ட ப்ரமோஷன் கொடுத்துட்டார் இல்லையா. இவா பக்தி பண்ணிட்டு இருந்தா, ஆனால் ஆத்துக்காருக்கு தெரியாமல் ரகசியமாக விபூதி இட்டுப்பாளாம். பாவம், விபூதி இட்டுக்க முடியாது, மந்திரியாவுக்கு அந்த பிரச்சனை. அதை மீறி பகிரங்கமாக பக்தி பண்ணுற நிலைமையை கொடுத்து நாயன்மாராக ஆகக்கூடிய அளவுக்கு அந்த பக்தியை வளர்த்து விட்டார். பக்தி இல்லாதவனுக்கு பக்தியை கொடுத்து அவரையும் வசத்தினார். இப்போ சைவத்தை நிலைநிறுத்தி மதுரைக்கு ஒளி கொடுத்தாருங்கிறது ஒன்று. 3 பேரை என்றைக்கும் இறை அருளாளர்கள்னு சொல்லக்கூடிய நிலையில் வசத்தி விட்டார். இந்த கிருபை யார் பண்ண முடியும்? ஞானிகள் தான் பண்ண முடியும் இல்லையா. மதுர் பாபுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலத்தில் இருந்தவர். அவர் தான் அந்த ராணி ராசமணியோட மாப்பிள்ளை. ரொம்ப உடம்பு முடியல, சுவாமியை வர சொல்லணும் பரமஹம்சரேன்னார். அவரோட அத்தை பேரனை ஹிருதயன் இருந்தான், உங்களை வந்து கூப்பிடுறாருன்னா. நான் போய் என்ன பண்ண போகிறேன், வியாதியை குணப்படுத்துன்னு கேட்டுப்பான். அதெல்லாம் என்னால் முடியாது, அவன் கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும்னார். இல்லை ரொம்ப கெஞ்சறார் பாவம், நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார், அதுக்காக அவன் கைங்கரியம் பண்ண அவனுக்கு நான் போகணுமா அப்படின்னு. இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. சரி வரேன். அவர் படுக்கையிலேருந்து எழுந்து கஷ்டப்பட்டு நமஸ்காரம் பண்ணார். என்ன வியாதி குணமானு கேட்க போறியா என்கிட்ட அப்படின்னார். சேச்சா என்ன நான் அவ்வளோ கேவலமாக நினச்சி விட்டேன் இல்லைங்க, அது ஏன் உங்களை கேட்க போகிறேன், அதுக்கு டாக்டர்ஸ் இருக்காள. ஒருவேளை செத்து போயிட்டானே எனக்கு மோட்சம் வேணும், அதை டாக்டர் கொடுக்க முடியாது, நீங்கள் தான் தரணும் இல்லையா. இந்த ஜீவன் இருக்கும்போது அதுக்கு ஜீவன் முக்தியும் சரீரம் போனதுக்கப்புறம் விதேக முக்தியும் கொடுக்கக்கூடியது ஞானிகள் மட்டும்தான். அந்த உபகாரம் அவள் தான் பண்ண முடியும். பஞ்சவன் அடைந்த நோயை பாலராவாயர் தீர்த்து நஞ்சனி கண்டன் நீர் நல்கிய வண்ணம் சொன்னோம். பாண்டியனுக்கு பஞ்சவன் ஒரு பேருண்டு. அவனோட நோயை தீர்த்து வைத்தார். என்ன நோய்? வெப்பு நோய்ங்கிறது ஏற்பட்டது. ஏற்கனவே கூன் அவனுக்கு இருக்கு, அது ஒரு வியாதி. வெப்பு நோய் எப்படி ஏற்பட்டதுங்கிறத பெரிய புராணத்தையும் பார்த்துருக்கோம், இதில் முந்தின படத்துலையும் பார்த்துருக்கோம். அந்த பையன் வந்து நம்ம சமணத்துக்கு விரோதமான காரியம் பண்ணுறதுக்கு வந்திருக்கார். அவருக்கு ஏதோ அம்பாள் பால் கொடுத்தா சின்ன வயசில் பாட்டு பாடுறான்னு ஏதோ கதை கட்டி விடுறாங்க, ஊரை ஏமாத்துற கூட்டாது. அதனால் அந்த தங்கியிருக்கிற மடத்தில் நெருப்பு வச்சு விடலாமான்னு சமணர்கள் கேட்ட போது வச்சு விடலாம்னு சொன்னான் இல்லையா. நெருப்பு வச்சா அந்த நெருப்பு பற்றிக்கலை. அதை அழகாக சொல்கிறார் பரஞ்சோதி முனிவர். அக்னி பகவான் பயந்தாருங்கிறார்.
யாரை யார் எரிக்கிறது? முருகனோட அவதாரம்னா அது நெத்திக்கண்ணிலேருந்து வந்தது போய் நம்ம எரிக்க முடியுமா? அப்புறம் அபிச்சார பிரயோகம் பண்ணி அதில் நெருப்பு உண்டாக்க ட்ரை பண்ணா அணைஞ்சு போயிடுத்த. அடியார்கள்லாம் வந்து சம்பந்தமூர்த்திட்ட சொல்ல முந்தின படத்தில் நம்ம அதை பார்த்தோம். இந்த சமணர்கள் மேலே அவர் கோபம் இல்லை. ஏன்னா எய்தவன் இருக்க அம்பை நோவுதுன்னு இவனை சொல்ல வேணாமே. ஒரு ராஜாங்கிறவன் பிரஜை தப்பு பண்ணும்போது கண்டிக்கணும், தண்டிக்கணும். அவனே தப்பு பண்ணுறவாளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டான்னா அது விபரீதம் இல்லையா? அதனால் பைய சென்று பாண்டியருக்காகவேன்னு விட்டார். இந்த நெருப்பு மெதுவாக போய் பாண்டியருக்கு அவர் உடம்புல வெப்பு நோய் ஆகட்டும்னு விட்டார். இப்படி சபிக்கலாமோ ஒரு மகான் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு அப்படி ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படுறது. அந்த வெப்பு நோய் வந்ததுனால தான் சம்பந்தமூர்த்தி அவருக்கு மந்திரமாவது நீர் சொல்லி விபூதி விட்டார், வெப்பு நோய் குணமாச்சு. அது மட்டும் இல்லை, அவருக்கு இன்னொரு நோய் இருந்தது. கூனை தாண்டி வெப்பு நோயை தாண்டி என்ன நோய்? நாஸ்தீகம்ங்கிற நோய் இருந்தது இல்லையா? பிரத்யக்ஷமா தெய்வம் இருக்குன்னு சாமானிய புத்தியோட உணர தெரிஞ்சவன் உணர்ந்துருவான். கண்ணெதிர்க்க பார்க்கறதுக்கு நமக்கு சக்தி இல்லையே தவிர, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாது, சூரியன் இல்லைன்னு சொல்லிடுவியா அப்படிம்பார். பார்க்கறதுக்கான பார்வை நமக்கு இல்லையே தவிர உணர்றதுக்கான தன்மை எல்லாருக்குமே இருக்கு. ஏதோ ஒரு சக்தி நம்மளை இருந்து ஆட்டி வைக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே அல்டிமேட் அப்படின்னு மேன் நினச்சிட்டு இருக்கான் மனுஷன். அதுக்கு மேலே ஒன்று இருக்கு. ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா எனக்கு, இந்த அயோத்தி ராமர் அப்படி சிரிக்கிறாப்புல அந்த ஏஐயில் பண்ணுறா இல்லையா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை போட்டு த பவர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சா. நான் பதில் போட்டேன், த பவர் ஆஃப் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் விச் ஹாஸ் கிரியேட்டட் தி ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் விச் மேட் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐ நீ அப்ரிஷியேட் பண்ணுறியே, ஓஐ நீ அப்ரிஷியேட் பண்ணணுமே ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸை. அப்புறம் அந்த ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸை ஒருத்தன் கொடுத்தானே, சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் இல்லையா, பேரறிவுங்கிறான். அறிவுக்கெல்லாம் அறிவு, பேரறிவு. நம்மளால் கற்பனை பண்ண முடியாது இல்லையா? சமஸ்த சராசரங்களையும் உண்டாக்கி அதை வந்து பரிபாலனம் பண்ணுற ஒரு சக்தி, அது எப்பேற்பட்ட சக்தி? அது நினச்சி பார்க்க முடியுமா? மனுஷன் அறிவினால் அதை உணர முடியுமா? உணர முடியலன்னா ஹம்பிளி யூ ஷுட் அக்செப்ட், எனக்கு தெரியலேன்னு. அதுக்கு பதிலாக இல்லைன்னு சொன்னால் நீ தான் முட்டாள் இல்லையா? அப்படி நாஸ்திகங்கிற ஒரு வியாதி வந்துடுத்தோ, பவரோகம் வந்துடுத்தோ. சரீர ரோகத்தையும் குணப்படுத்தினார், பவரோகத்தையும் குணப்படுத்தினார். ஞானபூஷணர் தேவாரத்தை பாடுவார், உடற்பிணி மட்டுமோ உளப்பிணியும் தீர்த்து ஓதரு வீடைதவே மடத்தகை நீக்கினன் மலரடி காட்டுமோர் வள்ளல் ஞானானந்தரிசே இடத்தமர் ஞான புரீஸ்வரன் மலரடி இந்தமிழால் பாடி கிடத்தி நன்னெஞ்சமே கேள்வினி பிறவாமை கிட்டுமோர் அட்டியின்றே. உடற்பிணி தீர்ப்பார், உளப்பிணி தீர்ப்பார், மடத்தகை முட்டாள்தனத்தை நீக்குவார், மறுபிறவி இல்லாமல் பண்ணுவார். பரமேஸ்வரனால முடியாதது என்ன இருக்கு? ஞானிகள்லாம் சிவஸ்வரூபம் தானே. பஞ்சவன் அடைந்த நோயை பாலராவாயர் தீர்த்து, பாலராவாயர்னு ஒரு நாமம் உண்டு, நிறைய பேர் அவருக்கு. ஞானசம்பந்தமூர்த்தின்னு ஒரு பேர், ஆளுடைய பிள்ளைன்னு ஒரு பேர், பரமேஸ்வரனுடைய புத்திரன்கிறதுனால அந்த பெருமை. அப்புறம் என்ன, அம்பாள் பால் கொடுத்தான்னு ஒரு சரித்திரம் இருக்கும் இல்லையோ, அது எப்பவோ குடிச்சுட்டு வாயை கொப்பளிச்சுட்டாருன்னு இல்லை, அந்த பால் மனம் மாறாத வாயாது. அது சாதாரண நம்ம பாலை குடிச்சுட்டு வாயை கொப்பளிக்கலன்னா நாரும். அது அம்பாளோட ஞானப்பால் இல்லையா, அதை குடித்ததோட மனம் என்ன மனம்? சிவ மனம் கமழக்கூடிய வாக்கு. அதுல இருந்து அப்படி பதிகங்கள் கொட்டுறது, அனுக்கிரக வார்த்தைகள் வருதுன்னா பாலராவாயர் என்னைக்கும் அந்த பால் அந்த வாயில இருந்துட்டு இருக்கு. நஞ்சனி கண்டன் நீர் நல்கிய வண்ணம் சொன்னோம், பரமேஸ்வரனுடைய விபூதியை கொடுத்தார் அப்படிங்கிறத சொன்னோம்.
அஞ்சலராகி பின்னும் வாது செய்து அடங்க தோற்ற வஞ்சரை கழிவேற்றிட்ட வண்ணமும் சிறிது சொல்வாம். இதை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட பயம் ஏற்படல வாழ்க்கை இல்லையா? ஒரு பயம் ஏற்படணுமா வேண்டாமா? தபோவனத்தில் சுவாமி சொல்வார், பயம் வேணும், பக்தி வேணும், பயபக்தி வேணும் அப்படின்னா. அலட்சியம் வந்துடக்கூடாது சுவாமிகிட்ட, ஒரு பயம் இருக்கணும். சென்னை கௌடியா மடத்துக்கு போனபோது ஒரு தடவை அந்த ஒரு போர்டு பார்த்தேன், பகவான் சன்னதியில் பிவேர் தட் யூ ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் தி ஆல்மைட்டி அப்படின்னு போட்டிருக்கா. சுவாமி எதிர்க்க நிற்கிற, அது கோவிலில் மட்டும்தானா? எங்கே அவர் இல்லை இல்லையா? சர்வம் ராமமயம் பஷ்யத்தம் ராம ராம இது சதா ஜபந்தம்னு ஆஞ்சநேய சுவாமி ஏன் இப்படியே வச்சுருக்காரா? எங்கும் ராமரை பார்க்கறதுனால தானே. அப்போ அந்த பணிவை வந்துடுத்துன்னா பயம், மனசில் பணி வந்துடுத்துனா பயம் வராது, பணிவை அபயம் கொடுத்துடும். இவா இதை பார்த்து கூட அவளுக்கு ஒரு பணிவோ பயமோ வரல. இந்த பையன் நம்ம அலட்சியப்படுத்தினோமே, இவர் இப்போ ஏற்பட்ட வியாதியை குணப்படுத்திட்டாரேன்னு தோணலை. அஞ்சலராகி பின்னும் வாது செய்து மேற்கொண்டு மேற்கொண்டு அவரை மடக்கணும்னே ட்ரை பண்ணி அடங்க தோற்ற, கடைசியில் அல்டிமேட்டாக தோத்து போயிட்டா. அந்த வஞ்சரை கழுவேற்றிட்ட வண்ணமும், கழுவேற்றப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இதை நிறைய டிபேட்ஸ் இருக்குது இந்த டாப்பிக்கில். சைவங்கிறது அன்புமயம்னு சொல்லிட்டு 8000 பேரை கழுவேற்றினாலே அப்படின்னு சம்பந்த மூர்த்திகளை வையரவா உண்டு. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, அது சிவபக்தாளா கலப்பி விட்டதுன்னு விவாதம் பண்ணுறவா உண்டு. அதுக்கு அவள் என்ன பிரமாணம் காட்டுறா தெரியுமோ? சமண இலக்கியங்களில் கழுவேற்றப்பட்டது சொல்லப்படலைங்கிறா. அவா இலக்கியத்தில் அது எப்படி இருக்கும்? ப்ரூஃப் தேடுற இடமே தப்பு. 8 சமணர்கள் தோத்து கழுவேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது பெரிய புராணம் சொல்கிறது, திருவிளையாடு புராணம் சொல்கிறது, சம்பந்தமூர்த்திகளோட பாடல் இருக்கு, அருணகிரிநாதர் சொல்கிறார், திருப்புகளில் சொல்கிறார். இதை விட என்ன நமக்கு பிரமாணம் வேணும் இல்லையா? நமக்கு ரெக்கார்ட்ஸ் இதுதான். இப்போ ராணியாரும் அமைச்சரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சம்பந்தமூர்த்திகள் நமஸ்காரம் பண்ணா, ராஜாவோட வெப்பு நோயை தீர்த்துட்டேள், கூனையும் தீர்த்துட்டேள், அறியாமையை தீர்த்துட்டேள், இன்னும் ஒரு கிருபை பண்ணணும். என்ன? சமண காடு மண்டி பொலிவிழந்து போயிருக்கான் மதுரை. ஒரு அபேண்டன்டு பிளேஸ்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இல்லையா? சில பேர் லேண்டு வாங்கி போட்டிருப்பான், அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு பக்கம் வர ஃபாரினில் போய் உட்காந்துருப்பா, திருப்பி வந்து பார்த்தா அடையாளமே தெரியாது, ஒரே புதர் மண்டி கிடக்கும் இல்லையா? மெயின்டைன் பண்ணாத இடம் எப்படி இருக்கும்? அது மாதிரி சமண காடு மண்டி கிடக்கு, அவ்வளவும் விஷச்செடிகள் மாதிரி உள்ளது. இதை நீக்கி பொலிவிழந்த கன்னி நாடு, மதுரைக்கு கன்னி நாடுன்னு ஒரு பேர் உண்டு, நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஏன்னா கன்னியாகி மீனாட்சி ஆட்சி பண்ணின இடம், அப்புறம் தான் நம்ம கல்யாணம் ஆச்சு, அதனால் கன்னி நாடுன்னு பேர். அதனால் மதுரையிலேருந்து தமிழ் தமிழ்ச்சங்கம் மூலமாக பிரசித்தமானதுனால தமிழுக்கு கன்னி தமிழ்னு பேர். அந்த கன்னி நாடு பொலிவிழந்து போயிடுத்து, அந்த பொலிவை நீங்கள் திருப்பி மீட்டு தரணும், இந்த ஒரு உபகாரம் நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு அவரை கேட்டுக்கொள்ள, அதனால் என்ன பண்ணிவிடுறேன்னு சொல்லலை. அதுதான் மகான்கள் நமக்கு சொல்கிறா. அப்படியா நீங்கள் சொல்லிட்டோ இல்லையோ, நான் கோவிலில் போய் சுவாமிகிட்ட சொல்கிறேன், சுவாமி உத்தரவு இருக்கான்னு பார்ப்போம். ஒரு ஆளுடைய பிள்ளைன்னு இருக்கிறவர் 3 வயசில் அம்பாள் பால் கொடுத்தா, குழந்தை நடந்து போகப்படாதுன்னு முத்து ஜெவிகை கொடுத்தார், வெயிலில் குழந்தை திருமேனி வாழப்படாதுன்னு முத்து பந்தல் கொடுத்தார், திருச்சின்னங்கள் கொடுத்தார். அப்படி போராடமெல்லாம் ரைட்ரா இல்லை மை சன் இஸ் கம்மிங் தேர் அப்படிங்கிற மாதிரி பகவான் இவ்வளோ பண்ணி அத்தனை அருளுக்கு பாத்திரமானவர் என்ன சொல்கிறார்? சுவாமிகிட்ட கேட்டு சொல்கிறேன், என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அம்பாள் பிரகதாம்பாளை வேண்டின்டா சொல்லுவாளாம், புதுக்கோட்டைக்காரெல்லாம் சொல்லுவாள், நீ வேண்டின்னுட்ட
எங்கள் ஆத்துக்காரரை கேட்டு நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லுவான் அம்பாள். அது மாதிரி சுவாமியை கேட்கணும். அவரை அதாவது பகவானை ஆசிரியிச்சு தான் வாழணும். ஒன்றுத்துக்கும் அவரை ஆசிரியிச்சு தான் வாழணும். அது ஒன்றும் கேவலம் இல்லை. அதுதான் வாழ்க்கையுடைய சாரம். நம்மளால் பண்ண முடிஞ்சுதுன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி நமக்கு விநாசம் ஆரம்பம். அப்படி சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அமனோடு தேரரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடனாய பரமனே ஞாலவுனில் புகழே மிக வேண்டும் தென்னால வாயில் உரையும் எம்மாதியே. வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல். அட வேதம் படிச்சிருக்கணும்யா, படிக்கிற குடுப்பனை இல்லை. அப்படி பண்ணுறவாளை வெய்யாமையாவது இல்லையா? மகாபிரிவா சொல்லா வேத அத்தியனம் பண்ணாத பாபம் அத்தியனம் பண்ணினவாளுக்கு சேவை பண்ணா போகும்னு சொல்லுவா. அட அந்த குலத்தில் பிறக்கல பரவாயில்ல, யாருக்கும் வேத மாதா யாரையுமே அவ ஒதுக்க மாட்டா. வேத அத்தியனம் பண்ணக்கூடியவாளை பண்ணுங்கோன்னு சொல்றது. வேத அத்தியனம் பண்ற குலத்தில் பிறக்கல எங்களுக்கு ஏதாவது வழி உண்டா? உண்டே. வேதம் நான்குன்னு மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நம சிவாயவே, அது உங்களுக்கு உண்டே. அவ கஷ்டப்பட்டு பழத்தை நறுக்கி சாப்பிட்றாயா, உனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கு சாப்பிட, என்ன கசக்கிறது? வேத சாரம் என்ன? பஞ்சாட்சரம் இல்லையா? அதை சொல்லலாமே, யாரும் சொல்லலாமே. சிவசிவா யாரும் சொல்லலாமே. அப்படி முடியலங்கிறதுக்காக வைதிக கால நிந்தனை பண்றது. என்னமோ புரியாத பாஷையில் பேசுறாங்கிறான். உனக்கு தமிழே புரிய மாட்டேங்கிறது. இன்னைக்கு தமிழே புரிய மாட்டேங்கிறது. தமிழ் தமிழ்னு சொல்றவாழ ஒரு 10 திருக்குறளுக்கு அர்த்தங்களுக்கு பார்ப்போம். நம்ம திருப்புகழ் லெவலுக்கு போக வேண்டாம், அது ரொம்ப டஃப்பு. திருவள்ளுவர் ரொம்ப எளிமையாக எழுதியிருக்கார் பாவம். ஒரு 10 திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்லுங்க, தெரியாது. தேவாரம் தெரியாது, திவ்யபிரபந்தம் தெரியாது, அபிராமேந்தாதி தெரியாது, திருவாசகம் தெரியாது. நமக்கு என்ன தெரியும்? தமிழ்னா சினிமா பாட்டு தெரியும். அடுத்தவனை வெய்யறதுக்கு தமிழை பயன்படுத்த தெரியும். இது நல்லதா இது? அதனால நீ பாபத்தை சேர்த்துக்காதேங்கிறார். வேத நிந்தனை பண்ணாத, வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல். சமணர்களுடைய இத்தனை கேட்டுக்கும் என்ன காரணம்? அவ வேத தர்மத்தை இகழ்ந்தது. அது மட்டும் இல்லை, ராஜாக்களை ராஜ்யங்கள் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வைதீக தர்மத்தை நடக்க விட்டாம பண்றது. ஆகமப்படி கோவில்களில் பூஜை நடக்க விடாம பண்றது. எந்த மதத்தையுமே நாம பழிக்கல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள்னு சொல்றார். உனக்கு இது சரின்னு படுறதா நீ செஞ்சுக்கோ, எங்களுக்கு இது சரின்னு படுறது தலையிடாம இருக்கிறேன், அவ்வளவுதானே இல்லையா? உன்னோட மதம் உனக்கு வஸ்தி, எங்க மதம் எங்களுக்கு வஸ்தி. உங்கள்கிட்ட பிரமாணம் இருக்கா? எங்கள்கிட்ட பிரமாணம் இருக்கு, சொல்லலாம். டேஸ்ட் டிஃபர்ஸுங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். நம்ம தர்மத்தில் இதுதான்னு சொல்றது அவா மதம், நம்ம மதம் அப்படி சொல்லலை. சகுன உபாசனை பண்றியா? பண்ணு. சிவனையோ அம்பாளையோ பிள்ளையாரையோ பெருமாளை கும்பிடு, ஃபுல் லைசன்ஸ். இல்லை நான் நிர்குண தியானம் பண்ணுறேன், பண்ணு. ஸ்டெப்ஸு போட்டு கொடுத்துருக்கு படிப்படியா. எங்கும் இருக்கிற பரபிரம்மத்தை உபாசனை பண்ணு, விக்கிரக ஆராதனை பண்ணு, ஆத்ம ஜோதியா உணர்ந்து பாரு. ஒரு ஜீவனுக்குள்ளேயும் தெய்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. யாருக்கு எந்த காரியம் பண்ணினாலும் அது உதவின்னு நினைக்காத, அது சேவைன்னு நினை, அதை வழிபாடா நினை. இதான் நம்ம மதம் சொல்லி தருது. எல்லா மார்க்கங்களையும் எல்லா நதிகளையும் உள்ளடக்கின சமுத்திரம் மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கினு தான் நம்ம சனாதன தர்மம்னு சொல்லலாம், ஹிந்து தர்மம்னு சொல்லலாம், சார் சொல்ற மாதிரி தெய்வ மதம்னு சொல்லலாம். ஏன்னா பேரே இல்லாததுக்கு எந்த பேர் சொன்னான்னு? ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளனம் கொட்டோமோங்கிறார் மாணிக்க வாசகர். எந்த பேர் வேணா சொல்லலாம், அத்தனையும் உள்ளடக்கினது.
இதை நீ நிந்தனை பண்ற. செய்து உழல் ஆதமெல்லி அமனோடு தேரரை. அமணர்கள்ங்கிறப்பா சமணர்கள். அவள் உடம்புக்கு சிரமம் கொடுக்கறதுனால சிரமணர்கள்னு பேர். அது சமணர்கள்னு எடுத்து விவஸ்திரமாக இருக்கிறதுனால அமணர்கள்னு பேர். தேரருங்கிறது பௌத்தாள். இவா ரெண்டு பேருக்குமே வேத நிந்தனை தான் ரொம்ப பிரைம் அஜெண்டா தான். முக்கியமானது என்ன? ஐயா தெய்வத்தை பற்றி எனக்கு தெரியல, ஓகே அக்செப்டட். நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. சிற்றறிவுக்கு பேரறிவு உட்படாது. ஆசை இல்லாமல் இரு, ஓகே அக்செப்டட். அஹிம்சா தர்மத்தோடு இரு, ஓகே அக்செப்டட் இல்லையா? பற்றற்று இரு, புலநடக்கத்தோடு இரு. இது எல்லாமே நம்ம தர்மத்திலும் இருக்கிறது தான். இங்கே இல்லாதது எதுவும் அங்கே இல்லை. ஆனால் வேதம் கிடையாது, தெய்வம் கிடையாதுங்கிற ஒரு நிந்தனை, ஒரு பாபம் அங்கே இருக்கு. அப்போ இதை நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுறது. நம்ம உடம்புலையே உண்டாகி ரொம்ப வருஷமா நம்ம கூடவே இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டியை வச்சுக்க முடியுமோ? ஆப்ரேட் பண்ணி தூக்கி தானே போட்டாகணும். இத்தனை வருஷமா 20 வருஷமா என் கூட இருக்கு, இது எனக்கு ஒரு சகோதரன் சகோதரி மாதிரி நினைக்க முடியுமா? இட் ஹாஸ் டு பி ரிமூவ்டு இல்லையா? அப்போ அவளை அழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறது. வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே. வாதில் அவளை ஜெயிச்சு, வாதில ஜெயிக்க தான் சொல்றார், வாதில ஜெயிக்கணும் தான் சொல்றார். அழித்தல்ங்கிறது அவளை அழிக்கிறது இல்லை, அவளோட அறியாமை அழிக்கிறது தான். இதுக்கு திருவுள்ளம் இருக்கா சுவாமி? பாதி மாது உடனாய பரமனே, அர்த்தநாரி ஸ்வரூபமாக இருக்கிற பகவானே, நான் எதுக்கு தெரியுமா இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்? அவங்கிட்ட கேட்டுண்டாங்கிறது மட்டும் இல்லை, திருஞான சம்பந்தன் ரொம்ப பெரியவன்னு 4 பேர் சொல்லணும்னு எனக்கு எண்ணம் இல்லை. உலகமெல்லாம் ஈஸ்வரா உங்களை பற்றி சொல்லணும். ஞானம் நின் புகழே மிக வேண்டும், தென்னாலவாயில் உரையும் எம்மாதியே. சுவாமியோட புகழ், சுவாமியோட திருநாமம் எங்கும் பரவணும் இல்லையா? நாமகீர்த்தனம் பறந்து நாடலாம் செழிக்கவும், வேறிடாது இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும். எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நாமஸ்மரணை தான். எப்போதும் நாம சொல்லிட்டே இருக்கோங்கிற. அது கொடுக்கக்கூடிய நன்மையை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. பெற்ற தாயினும் ஆயின செய்யுங்கிற ஆழ்வார் இல்லையா? குலந்தரும் செல்வம் தந்திடும் எல்லாம் சொல்றார் அவர். அம்மாவுக்கும் மேல நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமத்தை சொல்லிண்டே ரொம்ப சிரமமே இல்லையே, ரொம்ப சுலபமானது தானே. அப்படி இல்லாமல் வசவு பண்றதே தொழிலா வச்சுட்டு இருக்கா. அவ திருத்தப்படணும், இறைவா உன் நாமம் உலகம் எல்லாம் பரவணும். ஆனா வாஸ்தவத்தில் பார்த்தேன்னா ஒரு மகானுடைய ஒரு மகிமை உலகத்துக்கு தெரியணும், அவள் நாமம் உலகத்துக்கு தெரியணும், பகவானோட நாமம் தெரியணும், நாம மகிமை தெரிஞ்சு எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு யார் உழைக்கிறாளோ பகவான் என்ன பண்ணுறார்? அவளோட நாமத்தையும் 4 பேருக்கு தெரிகிறாப்ப பண்ணிடுறார். இது அவருடைய ஒரு ரகசியமான சேஷ்டை. ஆனால் மகான்கள் அது விரும்புறதில்லை. வைதிகத்தின் வழி ஒழுகாத கைதவமுடைய கார் அமன் தேரரை. ஏதோ சமணர்கள் மட்டும் வெய்யறதாக நம்ம எடுத்துக்கப்படாது. வேத நிந்தனை பண்றவாள் நம்ம மக்களே இருக்கா நிறைய பேர். சனாதன தர்மத்து குடும்பத்தில் பிறந்து, சம்ஸ்காரம் உள்ள குடும்பத்தில் பிறந்து, நெத்திக்கிட்டு காமல் சந்தியாவனம் பண்ணாமல் வைதிகாலையும் பாகவதாலையும் வெய்யறவா நம்ம மக்களே பார்க்குறோம். நம்ம வைதிகத்தின் வழி ஒழுகாத அக்கைதவமுடைய, கைதவமுடையன்னா கபடம், கைதவமுடைய காரமண் தேரறி. காரணம் இருட்டு, அஜ்ஞான இருட்டு மண்டி கெடுக்க வாழு. அவ அறிவு ஒரு லெவலுக்கு மேல திங்க் பண்ண மாட்டேங்கிறது. எய்தி வாது செய்ய திரு உள்ளமே. ஒரு பொருளை இல்லைன்னு சொல்ற, எதை வச்சு இல்லைன்னு சொல்ற? நான் இருக்குன்னு சொன்னவா பண்ணினதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன்,
அவள் சொன்னது பொய், அவள் யாரும் சாமியை பார்த்ததில்ல, சாமின்னு ஒன்று இல்லைன்னு நீ சொன்னேன்னா அதில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி முடியாது. அவள் கடைப்பிடிச்சதை கடைப்பிடிச்சா உனக்கு அந்த சாமி காட்சி கொடுத்தே தீரும். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், உப்பு பொம்மை கடலோட ஆழத்தை அளந்துட்டு எவ்வளவு தூரம் இருக்க ஆழம்னு பார்த்துட்டு வரேன்னு போச்சு அப்படிம்பார். என்ன ஆகும் கதை? தொட்டவனே காணாத போயிடும். அந்த அனுபவத்தை நீ அடைஞ்சுட்டேன்னா தெய்வம் இல்லைன்னு நீ சொல்ல மாட்ட. நான் நினச்சிட்டு இருந்தேனே இது இல்லைன்னு சொல்லுவேன், இது பொய்ன்னு சொல்லுவேன், அது பொய்ன்னு சொல்ல மாட்டேன். அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு அனுபவிச்சது அப்படியே ஒளிவு மறைவில்லாமல் எத்தனை அடியார்கள் நமக்கு காட்டியிருக்கா. அதில் ஏதாவது கடைபிடிக்கிறதுக்கு துப்பு இருக்கா? தபோவந்துக்கு வந்த பாட்டு ஒருத்தர் சுவாமி கேட்டார். ஏதோ கூட்டமாக வந்தோமா, நமஸ்காரம் பண்ணோமா, பூஜையை பார்த்தோமா, பிரசாதம் சாப்பிட்டோமா, கிளம்பினோமான்னு இருக்கக்கூடாது. இந்த சுவாமிகள் யார், எங்கே இருந்து இங்கே வந்தார், எப்படி இப்படி ஆனார், இப்படி நம்மளும் ஆக முடியுமான்னு நினைக்கிறதுக்கு துணிவு இருக்கான்னு கேட்டார். ஒரு மகானை நீ வழிபடுறேன்னா அவரை மாதிரி 100% இல்லாட்டா கூட அவர் காட்டின வழியில் கொஞ்சமாவது போகணும்னு நினச்சா தான் அந்த வர்ஷிப்புக்கு ஒரு மீனிங் இருக்கு. என்ன ஃபோட்டோவை வச்சு விட்டு படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் இருந்துவிட்டா அர்த்தம் இல்லையே. கைத்தவமுடைய காரமன் தேரரை எய்து வாது செய்ய திருவுள்ளமே. அவளோட விவாதம் பண்ணி சைவத்தை நிலைநாட்டுறதுக்கு உங்க உத்தரவு உண்டா? மைத்திகள் தரு மாமணி கண்டனே. அமரர்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அழகால விஷத்தையே சாப்பிட்டு அந்த தியாகத்தோட ஒரு சின்னம் கழுத்திலேயே இருக்கும்படியான மணிகண்டனா இருக்கிற சுவாமி, ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயில் உரையும் எம்மாதியே. இந்த பதிகத்தோட கடைசியில் ஞானசம்பந்தர் திருக்கடைக்காப்புன்னு முடிப்பார். கூடல் ஆலவாய் கோனை விடை கொண்டு வாடல் மேனி அமணரை வாட்டிட மாடக்காழி சம்பந்தன் மதித்த இப்பாடல் வல்லவர் பாக்கியவாளரே. இந்த பாட்டை கேட்கிறவா பாடுறவா சகல சௌபாகியங்களையும் அடைவான்னு சொல்ல. கூடல் நாயகனான பரமேஸ்வரன் அவன்கிட்ட நமஸ்காரம் பண்ணி உத்தரவு வாங்கின்னு விட்டேங்கிறார். யார்கிட்ட விவாதம் பண்ண போறேன்? வாடல் மேனி அமணரை. அவனும் வாழ மாட்டான், பட்டினி கடந்தே சாமா, அடுத்த வாழியை வாழ விட மாட்டான். இவாளை வாதில் வெற்றி கொள்ள இறைவன் உத்தரவு கொடுத்துட்டாங்கிறார். அவர் எப்படி உத்தரவு கொடுத்தாருங்கிறத பரஞ்சோதி முனிவர் சொல்றார். வெம்மத வேழம் காய்ந்த விடையவர் விசும்பில் சொல்வார். பரமேஸ்வரன் ஆகாசவாணியாக பதில் கொடுக்கிறார். எம்மனோராவீர் நுங்கட்கு இசைந்ததே எமக்கும் வேண்டும். ஏன்பா தனியா நீ கேட்கணுமா? நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நானும் நினைக்கிறேன்னு சாமி சொல்றாரு. என்னுடைய சங்கல்பத்தினால தானே உனக்கு அந்த எண்ணம் உண்டாச்சு. எஸ், ஐ என்டார்ஸ், நான் ஒத்துக்கிறேன். எம்மனோராவீர் நுங்கட்கு இசைந்ததே எமக்கும் வேண்டும் சம்மதம், அதனால் வெல்லத்தக்கவராக நீரே அம்மதமுடையார் தோற்கத்தக்கவராக என்றார். மதம்னு சொன்னா மார்க்கம்னு அர்த்தம், மதம்னு சொன்னா அகங்காரம்னு அர்த்தம். பகவான் சொல்றார் சைவ மதம் ஜெயிக்கட்டும், அந்த மதம் அடங்கட்டும்ங்கிற. இதுக்கு சம்மதம்ங்கிற சுவாமி. அழகான தமிழ் வார்த்தை பிரயோகம். அதனால அந்த மதமுடையவர் தோற்கட்டும், சைவ மதம் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லி சம்பந்தர் வெல்ல சமணர் கழுவேறன்னு சொன்னாராம். அப்படி நடந்துதானே ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதை உடனே மன்னர்கிட்ட கோவில்லேருந்து, கோவிலுக்கு அவர் கூட போயிருந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சேரியாரும் இது மாதிரி சுவாமி உத்தரவு கொடுத்துட்டார், அதனால அவளோட வாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும்னு. ராஜா என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கார். இப்போ
ஒரு காலத்தை விபூதி எட்டுக்கப்படாது, கோவிலுக்கே யாரும் போகப்படாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஆசாமி இப்போ மாறி போயிட்டார். அதனால் அதனால் என்ன மன்னர் சம்மதிச்சுட்டார். சமணர்களுக்கு விஷயம் போயிடுது. ஞான சம்பந்தம் நம்மளோட வாதத்துக்கு வரப்போகிறார் அப்படின்ட்டு எல்லாருக்கும் கோபம், கண்ணா பின்னு கத்துறாங்க. ஏன் கோபம்? தன்னம்பிக்கை இல்லை இல்லையா? விவேகானந்த சுவாமி சொல்வார், தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை ரெண்டும் வேணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸுங்கிறது வந்து எத்திசம் இல்லை, கடவுள் அருளால் நான் வெல்வேன் இல்லையா? நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம்னா அந்த இடத்துல வந்து தெய்வ பக்தியும் இருக்கு. அதே நேரம் நான் சுவாமியோட பிள்ளையா, நான் தோக்க மாட்டேன், அது அந்த இடத்துல அகங்காரம் கிடையாது இல்லையா? இவாளுக்கு தெய்வ நம்பிக்கையும் இல்லை, தன்னம்பிக்கையும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இவாளுடைய சித்தாந்தங்கள்லாம் தவிடுபடி ஆயின்றிருக்க தெரியறது. ஆனால் ராஜாட்டன்னு அனுபவிச்சுட்டு இருந்த செல்வாக்கையும் இந்த சௌக்கியத்தையும் விட மனசு இல்லை. சரி அப்படியா இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடலாமே, ஒன்று வந்து துணிமணி வேணாங்கிறா, சாப்பாடு வேண்டாங்கிறா, பகபக்கியம் வேணாங்கிறா. ஆனால் பவர் அது வேண்டிருக்கு இல்லையா? நம்ம சுவாமி சொல்வார் தபோவனத்தில், மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை விட்டுவிட்டேன்னு சொல்கிறான், புகழாசையும் விடணும் அப்படிங்கிறார். புகழாசையை விடணும் இல்லையா? ஒரு அதிகாரம் ஆதிக்கம் அது இருந்திருக்க. இவெல்லாம் சமண துறவிகள் தானே, துறவிகள் எங்கேயோ காட்டிலையோ மலையிலையோ இருந்து தபஸ் பண்ண வேண்டியது தானே. உனக்கு தான் லௌகீக வாழ்க்கை வேண்டாங்கிறிய. இப்போ ராஜாவை எதுக்கு கேப்சர் பண்ணி இங்கே இருக்கிற தர்மத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்பர் சுவாமிகள் சரித்திரத்தையும் இதை நம்ம பார்க்குறோம், சம்பந்தமூர்த்திகள் சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம். மகாபிரிவா எழுதுறா தெய்வத்தின் குரலில், ஜைனம் பௌத்தம் ரெண்டும் பாரத தேசத்தில் உண்டான மதங்கள். மற்ற தர்மங்கள் கிறிஸ்தவமோ இஸ்லாமோ வெளிநாட்டிலேருந்து வந்தது, இது இங்கேயே உண்டானது. ஆனால் வேத தர்மத்துக்கு விரோதமாக இருந்ததுனால பகவத்பாத ஆச்சாரியாலும் ஞானசம்பந்த மூர்த்திகளும் விவாதம் பண்ணி இந்த ரெண்டு மதங்களும் இங்கே இல்லாமல் பண்ணிட்டான்னு சொல்ல பெரியவா. ஒரு பேருக்கு எக்ஸிபிஷனில் வைக்கிறாப்புல இருக்கு, அதுதான் உண்மை. இப்போ சமணம் எப்படி ஆயிடுத்துன்னா, அவள் எல்லாரும் நம்ம சுவாமி தான் கும்பிடுறான், பேருக்கு அவள் வச்சுன்னு இருக்காளே தவிர நம்ம தர்மத்துக்கு விரோதமான காரியங்கள் அவள் பண்ணுறதே இல்லை. நம்ம கோவில்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்குறா, நிறைய கைங்கரியம் பண்ணுறா, நல்ல பக்தியோடு இருக்கா, நம்மளே பார்க்குறோம், ப்ரெசன்ட் டே வேர்ல்டில் பார்க்குறோம். பௌத்தங்கிறத வெறும் பாலிடிக்ஸுக்கு பயன்படுத்திக்கிறா, அவ்வளோதான் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. ராஜாட்ட விஷயத்தை சொல்லி ராஜா ஒத்துண்டார்ன உடனே சமணர்களுக்கு விஷயம் தெரிஞ்சு கோபம் வந்தது. அவளுக்குள்ளே பேசிக்கிறா. சமணர்கள்லேயே திகம்பரர்னு ஒரு செக்ட் உண்டு, அவள் வஸ்திரம் போட்டுக்க மாட்டாள், திக்கே அம்பரமாக உள்ளவா. ஸ்வேதாம்பரர்னு ஒரு கோஷ்டி உண்டு, அவள் வெள்ளை வஸ்திரம் உடுத்திப்பா. இதை தவிர இவாளுக்கு வேணுங்கிற சேவை பண்ணுற கிரகஸ்த பக்தால் நிறைய பேர் உண்டு. அப்படி இவாளோட பக்தர் கூட்டத்தில் இருக்கிற பெண்மணிகள்லாம் சொன்னாலாம், வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சேர கட்ட கனவு வந்தது, தயவு பண்ணி அந்த சின்ன பையன்கிறவர்கிட்ட போய் விவாதத்துக்கு போகாதீங்க. ஒன்று அவர் ஜெயிச்சாரு ஒத்துக்கணும், ஒத்துக்க பிடிக்கிறியா ஊரை விட்டே போயிடலாம், எங்கேயாவது மொத்தமாக நம்ம கூட்டத்தோடு அழிய போகிறோம், அப்படி தான் எங்களுக்கு கெட்ட கனவுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறா. எப்படியெல்லாம் கெட்ட கனவுகள் வந்ததுன்னெலாம் சொல்கிறா. நீங்கள் என்னமோ மந்திரம் மாயமெல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்த இத்தனை நாளா ராஜாட்ட அது பலிக்கலை, வெப்பு நோயை குணப்படுத்த முடியல, சம்மோகன மந்திரங்கள், அதாவது புத்தியை மழுகி போய் சொல்கிறதெல்லாம் கேட்குறாப்புல உண்டான மந்திரங்கள்லாம் வலுவிழந்து போயிடுத்து. அப்படிங்கும்போது தேவையில்லாமல் நீங்கள் இதில் இறங்க வேண்டாம். நம்ம முன்னோர்கள் கதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாண்டிய மன்னர்களை சமணத்துக்குள்ளே வீழ்த்தணும்னு நினச்சி அபிச்சார பிரயோகம் எல்லாம் பண்ணி பெரிய யானை பாம்பு மாடெல்லாம் உண்டாக்கி சிவபெருமான் அருளால் அதெல்லாம் ஒன்னொன்றும் நாகமலை பசுமலை ஆனைமலை நாய் நிற்கிற சாட்சியெல்லாம்
இன்னைக்கு இருக்கு. நம்ம முன்னோர்களே மூக்கோட தான் பட்டிருக்கா. அந்த தப்பை திருப்பி நாம் பண்ண வேண்டாம். இப்போ வெப்பு நோய் தீர்ந்தது, நம்மளை ஒன்றும் சபிக்கலை. அந்த பையன் ராஜாவோட வெப்பு நோய் தீர்த்தவர் என்ன பண்ணியிருக்கலாம்? சமணர்களே சாம்பலா போங்கன்னு நீங்கள்லாம் முட்டு சாம்பல் தான் சொல்லலை. இதுதான் நல்ல வாய்ப்பு. ராவோட ராவா ஓடியே போயிடு எங்கேயாவது அப்படின்னு சொல்றா. முடியாதுங்க, நாங்கள் தோக்க மாட்டோம். அவன் சின்ன பையன், அவனுக்கே இவ்வளவு தரம் தெரியும்னா நாங்கள்லாம் இத்தனை வருஷமாக நாங்கள் உருட்டின மந்திரமெல்லாம் வீண் போகுமா? நாங்கள் சபைக்கு போகிறோம் அப்படின்னு இவெல்லாம் கிளம்பி வரா. இவர் கோவிலில் போய் சுவாமியை கும்பிட்டுட்டு பல்லக்கில் வந்துன்னு இருக்கார். இவரை பார்த்த உடனே இவளுக்கு வைத்தறிச்சல் கோபம். அவரை வெய்யரா திருப்பியும். மழலை இன்னமும் தெளிகிலாமைந்த, என்னமோ பெரிய ஞான சம்பந்தம்னு சொல்றா, மழலையே தெளியலடா உனக்கு, குழந்தை பையன்டா நீ, என்னமோ தத்து புத்துன்னு பேசுற. இதையும் 10 பேர் பாராட்டுறா. மழலை இன்னமும் தெளிகிலாமைந்த கண்மணி ஒன்று உழல் கருங்கொடி இருந்திட கனி உதிர்ந்து ஆங்கு, ஒரு கண்ணு பார்வை வச்சுட்டு இப்படி இப்படியும் பார்க்கமே ஒரு பட்சி காக்கா, அது உக்காண்டு பழம் விழுந்துதான். அவ சொல்ற காக்கா உட்கார பனம்பழம் விழுந்ததுங்கிறத தான் சொல்றா. பழம் விழற தருவாயில காக்கா போய் உட்காண்டது, அந்த ஜெர்க்கில் விழுந்ததுங்கிறத தவிர பனம்பழம் விழுற அளவுக்கு காக்காவுக்கு வெயிட்டா இருக்க போறது. அது மாதிரி தற்செயலா ஏதோ நடந்து கொடுத்தோம். அதனால ஜெயிச்சேன்னு நினைச்சு அட்டகாசம் பண்ணாத. கண்மணி ஒன்று உழல் கருங்கொடி இருந்திட கனி உதிர்ந்தாங்கு உன் சுழல் விஞ்சையின் தன்மையால் மன்னனை தொடுத்த அழல் அவித்தனம் என்று நீ தருக்குறத்தகுமோ. தருக்கு திமிரு உனக்கு. ராஜாவோட வியாதியை குணப்படுத்தினேன்னு நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமோ? நாங்கள் போட்ட மந்திரத்தை அது குணமாற நேரத்தை நீ விபூதி தடவிட்ட. நீ இன்னும் பெருசாக கிரெடிட் எல்லாம் பண்ணிக்காத. அதனால உன்னோடைய வண்டவாளம் எங்களுக்கு தெரியும். 8000 பேர் இருக்கா இல்லையா, மாற்றி மாற்றி வெய்கிறா. இல்லை இன்னொரு ஆள் சொல்கிறான், நத்தை ஊர்ந்து போகும் பார்த்துருக்கியா நீ? அது ஊர்ந்து போன இடத்துல ஏதோ எழுதினாப்புல இருக்கும், ஆனால் அது எழுத்தில் தெரியுமா? அது மாதிரி உண்டெல்லாம் மந்திரம் கிடையாது, உன்னுடைய சக்தியெல்லாம் கிடையாது. உன்னுடைய மாய சாம்பல், மடப்பள்ளி சாம்பலை வச்சு ஏதோ பண்ணின பத்தியா நீ? என்னமோ மாயம் பண்ணிவிட்ட. உன்னை விட எங்களுக்கு ஜாஸ்தி தெரியும் தெரியுமா? அதனால எங்களுடைய சித்தாந்தத்தை மந்திரங்களை எழுதி நீ ராஜாவோட உடம்புல இருந்த வெப்பு நோய் தானே தீர்த்த, நெருப்பிலேயே போடுறோம் எங்களோட மந்திரங்களை. நீயும் போடு, நீ எது சரின்னு நினைக்கிறோ அதை போடு. எந்த ஓலை எரியாமல் இருக்கோ அவர்கள் தான் ஜெயிச்சவர்கள்ங்கிறார். சம்பந்தர் சிரிக்கிற, இப்படி அசடுகளா இருக்கே. உடனே ராஜா அங்கேருந்து வந்தார். இங்கே வச்சுக்கலாமான்னு. இங்கே வேண்டாம் அப்படி. ஏன்? ரொம்ப அழகா இருக்காங்க பேசுறதெல்லாம். இங்கே பக்கத்தில் கோவில் இருக்கு, இந்த சொக்கநாதர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாருங்க. அவர் எங்க இருந்தாலும் சப்போர்ட் தானே பண்ணுவார். அசடி இந்த சிவபெருமான் உங்களுக்கு சார்புள்ளவரா சொல்றா. அதனால் இங்கே வேண்டாம், நாங்கள் பல மைல் தள்ளி ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கோம். சுவாமி எங்கே இல்லை, பரமேஸ்வரன் எங்கே இல்லை, அவர் அங்கே வரமாட்டாரோ? அவர் சொல்ல, நீங்கள் எந்த இடம் வேணா வச்சுக்கோங்க, நான் வரேன், என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். நத்தம்னு ஒரு இடமா, மதுரையிலேருந்து தள்ளி சோழ வந்தாங்கிட்டக அந்த இடத்துக்கு அழிச்சின்னு போனான். 8000 பேர் கூட்டம், இவாளை ஆதரிக்கிறவா கூட்டம். சம்பந்தமூர்த்திகளுக்கு 10,000 சிஷ்யால் உண்டான். அவரோட ராஜா, மந்திரி, பிரதானிகள், மதுரை மக்களெல்லாம் திரண்டு வரா. என்ன நடக்க போகிறதுன்னு பார்க்கணுமே. அரண்மனைக்குள்ளே வெப்பு நோய் தீர்த்து விபூதி விட்டாருங்கிறத நம்ம கேள்வி தான் பட்டோம், பார்க்கல. இது பப்ளிக்காக நடக்கிறது, எல்லோரும் பார்க்கலாமே. எல்லோரும் ஆசையாக வரா. அந்த இடத்துல பெரிய தீக்குழி உண்டாக்கினான். ஒரு ஹோமம்னா இன்னென்ன மாதிரி திரவியங்கள் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கு, இன்னென்ன மாதிரி கட்டை தான் போடணும்னு இருக்கு.
இந்த போகி என்னைக்கு கொளுத்துவா பத்தட, அதுக்கு ஒரு நியமமே கிடையாது. கண்ணில் ஆப்படத்தெல்லாம் போட்டு கொளுத்துவான். அதுவும் நீலம், சிகப்பு, மஞ்சள், ஊதா எல்லா கலர்லையும் எரியும், ஒரே நாத்தமாக நாரும். அது மாதிரி இவா பண்ணுறதுலாம் அபிச்சார ஹோமம் கேட்டகரி தானே. வேண்டாங்கிற நிஷித்தமான மரமெல்லாம் போடுவாள். ஏற்கனவே திருவிழா புராணத்தில் சொல்லியிருக்கார் பரஞ்சோதி முனிவர். விலக்கப்பட்டதுலாம் இவாளுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, துர்தேவதைகள் மேல் நம்பிக்கை இருக்கு, அபிச்சார பிரயோகத்தில் நம்பிக்கை இருக்கு. அதில் எப்படியாவது மடக்கிடலான்னு தான் இவ தப்பு கணக்கு போடுறா. விண்முட்டை வளர்ந்ததுங்கிற அந்த நெருப்பு இன்னும் இரு காத்துன்று நன்னா நன்னா எரியட்டும், நன்னா எரியட்டும். அதில் இவாளுடைய சமண அஸ்தி நாஸ்திங்கிற மந்திரங்கள், அதாவது அஸ்தின்னா இருக்குன்னு அர்த்தம், நாஸ்தினா இல்லைன்னு அர்த்தம். தெய்வம் இருக்கா, இல்லை, இல்லையா, இருக்கு. இதான் சமணம்ங்கிறாங்க. ப்ராபபிலிட்டி தான், சொல்ல முடியாது. ஆனால் கும்பிடணுமா, கும்பிட வேண்டாம். ஒரு குளறுபடியாக இருக்குங்கிறது அவள் மந்திரமே அஸ்தி நாஸ்தினே தான் இருக்குமா. அது எழுதி போடுறா, நெருப்பில் போடுறா. என்ன ஆச்சு அப்படின்னா, கரும்பு தோகை எடுத்து நெருப்பில் போட்டால் என்ன ஆகுமோ அது ஆச்சுங்கிற பஸ்மந்தான். இந்த அசடுகளுக்கு ஒன்று தெரியல, சுவாமி எங்கும் இருக்காருங்கிறது தத்துவம். ஆனால் இவர் சகுண ரூபமாக சுவாமியை உபாசனை பண்ணுறார். சுவாமிகிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கார். இப்போ சுவாமி அம்பாளை நினச்சாலாம் அந்த அசடுகள்லாம் நம்ம இல்லைன்னு நினச்சின்னு எங்கேயோ ஒரு 10 கிலோமீட்டர் தட்டி குழியை நோண்டுறான். நம்ம எங்கும் இருக்கோம், அது வேற விஷயம். நம்ம குழந்தை பண்ணுற லீலையை நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி அவள் 2 பேரும் வந்துட்டாங்கிறத சொல்கிறேன். ரொம்ப அழகான இடம். உள்ள விழுந்த முலை சுரந்து ஒழுகு பாலருந்திய துள்ளியோடு கன்று பின் தொடர்ந்து செல்லும் மானன வெள்ளி அம்பலத்து உள்ளாடும் வேத கீதர் காதல் கூர் பிள்ளை போனவாறு தம் பிராட்டியோடும் எய்தினார். ரொம்ப அழகு. தாய்ப்பசுட்டு பாலை குடிச்சுட்டு துள்ளி ஓடுற கண்ணுக்குட்டி பின்னாடி அந்த அம்மா எப்படி போகுமோ அது மாதிரி வெள்ளி அம்பலத்தில் ஆடக்கூடிய வேத கீதர், வேதம் யாரை பாடுறதோ அந்த சுவாமி காதல் கூர் பிள்ளை, தன்னுடைய செல்ல குழந்தை போற இடத்துக்கு மீனாட்சி குட்டின்னு ஓடுறாருங்க. ரொம்ப அழகான இடம் இல்லையா? நீ எங்க வேணா போ, நான் கூட வரேன் அப்படின்னு சொல்றார் சுவாமி இல்லையா? சம்பந்தமூர்த்திக்கு தெரியும் சுவாமி எங்கும் இருக்காருங்கிறது தத்துவமான விஷயம். உருவத்தோடு ஆராதிக்கிறவளுக்கு பகவான் உருவத்தோட காட்சி கொடுக்கிறார். முருகப்பெருமான அருணகிரிநாதர் பார்த்தார், அவரோட பக்தி தபஸ் பிரபுடதேவ மகாராஜன் பார்க்கும்படியாக வரவழிச்சு காட்டினார். அது பெரும் கருணை இல்லையா? மகான்களுக்காக பகவான் என்ன பண்ண மாட்டான், என்ன வேணா பண்ணுவான். அதனால வெள்ளி அம்பலத்துடன் வேத கீதர் காதற்கு ஒரு பிள்ளை போனவாறு தம் பிராட்டியோடு மெய்தினார். கண்ணுக்குட்டி பின்னாடி வர தாய் பசு மாதிரி சுவாமி வந்துட்டார். இவ என்ன பண்ணினா பச்சை ஓலையில் எழுதி போட்டாளாம், அது எரிஞ்சு போயிடுத்துங்கிறான். அக்கிவாய் மடுத்த ஏட நைத்து மக்கணத்திலே இக்குவாய் உலர்ந்த தோடன கரிந்து சாம்பராய் உக்கவாறு கண்டு நீசர் உட்கிடந்து பொங்கவே திக்குளார்கள் கண்ட பேர் சிறுத்துளார்கள் ஆகினர். அக்னியில பஸ்மமானது பச்சை பசேல்னு இருக்கிற ஓலை, அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பக்கு பக்குன்னு சிரிக்கிறது. 8000 பேரும் போட்டாலாம், ஒரு ஓலை மிஞ்சலை. சரி தோத்து போட்டோன்னு அப்போவாது ஒத்துக்க முடியறதா? இல்லை, பத்தியா நெருப்பில் போட்டால் எரிஞ்சு போயிடும், இது எங்களுக்கு தெரியும், நீ போட்டாலும் எரியுங்கிறான். இப்போ நீ முதல்ல சொன்னது என்ன? அது எரியாமல் இருந்தா அவன் ஜெயிச்சான்னு சொன்னியோ இல்லையோ? நெருப்பில் போட்டால் எரியத்தையா எரியும், இது தெரியாது அவனுக்கு, சின்ன பையன். இது நாங்கள் போட்டு எரிஞ்சிட்டு பற்றியா 8000 ஓலை எரிஞ்சிட்டு பார், உன் ஓலை நிற்குமோ? உந்து எரியத்தான் போகிறது. அதனால்
மேட்ச் ட்ராவில் முடிச்சு தூங்குறான். அவர் ஏன் கவலைப்பட போகிறார்? அவர் அதுக்கு புதுசாக ஒன்றும் பாட்டு எழுதலை. சம்பந்த சரணாலயர்னு அவருக்கு ஒரு பிஏ உண்டு. அவர் தான் இவர் பதிகங்கள்லாம் எழுதி படி எடுத்து அது வச்சுட்டு இருப்பார். இப்படி திரும்பி பார்த்தாருன்னா அவர் எடுத்துன்னு வருவார் கிட்டக்க. அதில் நூல் சாத்தி பார்க்கறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்போ நம்ம புக்கிலெல்லாம் இண்டெக்ஸ்க்கு ஒரு நாடா மாதிரி வச்சுருப்பாள். அது மாதிரி அவள் நூல் ஒன்று வச்சுட்டு இருப்பா, பட்டு நூல். அதை அப்படி சார்த்தி எடுத்து அது என்ன வருதோ அது உத்தரவுன்னு கணக்கு. அது மாதிரி நூல் சார்த்தி பார்த்து எடுக்கிறாராம். ஏற்கனவே பாடின பதிகம் தான் எடுக்கிறார். விரித்த வேத நாவர் தாம் விரித்த வேத மெய்ப்பொருள் வரைந்த புத்தகத்தை வன்கயிற்றினால் வகிர்ந்து. ஏற்கனவே சுவாமியோடைய பெருமையை பாடின அந்த பதிகங்கள்லேருந்து ஒன்று எடுக்கிறார். தாம் அறுத்த ஞான அமுதளித்த அம்மை பேரகப்பட தெரித்த ஏழெடுத்து அடுத்த தீயின் வாயிலிட்டனர். ஒரு பதிகம் வந்தது. சரி, என்ன பதிகம்? பரமேஸ்வரன் மேலேன்னு சொல்லிடலாமா? எல்லா பதிகமும் அதுதானே இல்லையா? சில பஜனைக்கு நாங்கள் போகும்போது வயசானவாள்லாம் இருப்பா. நான் வந்துவிட்டேனேங்கிறதுக்காக என்னை பாட சொல்லணும்னு நான் அவளுக்கு ஒரு தர்ம சங்கடம். இவனுக்கு இந்த கடைசி நேரத்தில் ஒரு பாட்டு கொடுத்தா இவன் பாட்டு 1 மணி நேரம் பாடிட்டு போகிறாருன்னு பயந்து நான் பண்ணுவேன். பாண்டவன் மேலே அபங்கம் பாடணும், சின்னதாக ஒரு அபங்கம் பாடுங்க. மாமா அபங்கமே சின்னது தான் மாமா, சின்னதாக ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னு என்ன சொல்லுங்க. பரமேஸ்வரனோட புகழ்னு சொல்லலை, தனக்கு பால் கொடுத்து பாட வச்ச அம்மாவோட பேர் வரக்கூடிய பதிகம்னு சொல்ல. ரொம்ப அழகான வார்த்தை. திருநள்ளாற்று பதிகம்னு அந்த பாட்டோட ஆரம்பமே அம்பாளுடைய ஸ்தனத்தை பற்றி தான் ஆரம்பிக்கிறது. தவஸ்தன்யம் மன்னிய தரணிதர கன்னியன்னு சௌந்தரவீர ஆச்சாரியர் சொன்ன மாதிரி இது இவாள்லாம் எரியப்படாதுன்னு பச்சை ஓலையில் எழுதினா இல்லையோ, இது எப்பவோ எழுதினது காஞ்ச ஓலை. போகமார்த்த பூன்முலை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு திருநள்ளாற்று பதிகம் தர்பாரண்யேஸ்வரர் மேலே பாடினது. திருநள்ளாறுனாலே எல்லாருக்கும் சனீஸ்வர பகவான் தான் ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு முன்னாடி வந்துவிட்டேன், என்னால் க்யூவில் முதல்ல நின்றுட்டுருக்கேன்ப்பா, அவ்வளோதான். நானும் ஒரு பக்தன் தாங்கிறார். பகவானை கும்பிட வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன கும்பிடுறீங்களே, நான் எப்படி அனுகிரகம் பண்ண முடியும்? நான் என்ன சொல்லுவேன்? நானே சிவசிவான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் அதை சொல்லுங்கடான்னு தான் சொல்லுவேன் பாரு. ஆனால் தர்பாரண்யேஸ்வரோட சனி பகவானுக்கு பெருமை. ஆனால் ஏன் அப்படின்னா, என்னை கும்பிட வந்த பக்தனை நான் பகவான் ஆக்குறேன்னு சுவாமி பண்ணியிருக்கேன் இல்லையா? சனீஸ்வரன்னு சொல்லுவா. அப்படி ஈஸ்வர பட்டம் கொடுத்ததாக ஏதோ கதைகளில் படிக்கிறோம். அவர் மெதுவாக நடந்து போகிறவரான். சனேஹி சரஹா, சனேஸ்வரன் தான் சனீஸ்வரன் ஆயிடுத்து, மறுவிடுத்து. இவன் ராவணேஸ்வரன்னு சொல்கிறா. ராமாயணத்தை எங்கேயுமே இதுக்கு பிரமாணமே இல்லை. ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் அவன் சிவபக்தன்கிறதுக்கே ராமாயணத்தில் பிரமாணம் இல்லை. ஆனால் சிவபக்தன்னு சொல்லப்படுறான். சிவபெருமான்கிட்ட அபச்சாரப்பட்டு மலைக்கடியில் நசுங்கி அலறின கதை தான் இருக்கே தவிர, சம்பந்தமூர்த்திகளும் அப்பர் சுவாமியும் ஒரு பதிகத்திலையும் அதை பாடுறான். இறக்கப்பட்டு தான் சுவாமி அவனுக்கு வரம் கொடுத்து விட்டாரே தவிர, அவன் வரம் வாங்கினதெல்லாம் பிரம்மதேவன்ட்ட தான் வரம் வாங்கியிருக்கான். ஏன்னா சிவபக்தனாக இருந்தான்னா அப்படி துஷ்டனாக இருக்க விடுவாரா சுவாமி? இல்லையா? ஒருத்தனை அனுக்கிரகம் பண்ணணும்னு சுவாமி நினச்சாருன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? சத்சங்கத்தை கொடுத்துடுவார். அதான் உண்மையான அனுகிரகம். ஒரு மகானோட தொடர்பு ஏற்படுத்திடுவார். அதுக்கப்புறம் இரும்பு தங்கமானாப்புறம் ஆயிடும். சாமி பண்ணுற பெரிய கருணையே சத்சங்கம் தான், ஞானிகள் தொடர்பு தான். அப்படி இல்லாமல் எனக்கு பதவி கொடுத்தார், பணம் கொடுத்தார், கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, போக போக்கியங்கள்னுட்டா இதுனா புண்ணியத்தினாலேயே வந்துடுமே. இதுக்கு சுவாமி எதுக்கு? சுவாமி எதுக்கு இல்லையா? நீ பண்ணுற ஏதோ ஒரு தகடு தாயத்து பூஜையிலே உனக்கு கிடச்சிருப்பேன். பகவான் எதுக்கு? குருநாதர் எதுக்கு? இல்லையா?
சத்சங்கம் வரணும், பக்தி வரணும், ஞான வைராக்கியம் வரணும். அதுக்கு தான் குரு ஓடணும். போகமார்த்த பூன்முலை தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோலுடையன் கோவண அடையின் மேல் நாகமார்த்தனம் பெருமான் மேயது நல்லாரே. போகமார்த்த பூன்முலை தன்னோட அம்பாளுடைய அந்த திருஸ்தனம் எப்படி இருக்குன்னா அபிராம பட்டர் சொல்றார். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெறுப்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூறு திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் முருத்தன மூரலும் அம்மே என் முன் வந்து நிற்கவே. மகான்கள் ஒரு விஷயத்த ஒரு கவிங்கிறவன் எப்படி பார்ப்பான், ஒரு மகான் எப்படி பார்ப்பான்? அவளோட திருஷ்டி. அம்பாளுடைய திருமலை எப்படி இருக்கு, சொரணமேறு மாறி இருக்கு. அது முனையில இருக்கிற அந்த கருமை எப்படி இருக்கு, சிவபெருமான் ருத்ராட்சம் மாதிரி இருக்குங்கிற. இப்படி ஒருத்தரால பார்க்க முடியுமா? எந்தை தன் கண்ணன ருத்ராட்சம் கருத்தன எந்தை தன் கண்ணன, அப்புறம் என்ன கனக வெற்பில் பெருத்தன, சுரந்து உள்ள அன்பு சுரந்து இருக்கு. என்ன பண்ணிட்டு பாலழும் பிள்ளைக்கு நல்கின. சைவம் தழைக்கணும்னு தவமிருந்து பெற்ற சிவபாத ஹிருதயரோட குழந்தை அழுத அழுகைக்கு ஞானப்பால் கொடுத்த ஸ்தனம்னா அது எப்பேற்பட்ட ஸ்தனம்? அது சாதாரண ஸ்தனமா? அதனால போகமார்த்த பூன்முலை தன்னோடு அம்பாள் அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற அர்த்தநாரீஸ்வர பகவான் வெள்ளவிளேன்னு இருக்கிற ரிஷபத்து மேல இருக்கிற பரமேஷ்டியான பராத்பரனான பரமேஸ்வரன் திருமேனியில புலித்தோல் உடுத்தின்னு இருக்கார். அதுக்கு மேல ஆடையின் மேல் நாகமார்த்த பெல்ட் மாதிரி பாம்பு கட்டின்னு இருக்கார். நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படின்னு அந்த பாட்டோட முதல் ஏடு அது எடுத்தார். எடுத்துட்டு அம்மை பேரகப்பட தெரித்த ஏழெடுத்து அடுத்த தீயின் வாயில் இட்டனர். இவெல்லாம் பேசிக்கிறான் பார், அதுவும் எரிய போடுது பார், பேசிக்கிறான். சுவாமி அம்பாளுமே ஆடியன்ஸில் இருக்கான்னு தானே அவர் சொல்கிறார். அவளே வந்திருக்கா அப்படின்னு. இந்த பாட்டு திருநள்ளால் அவர் பாடினதும் உருகினதும் சுவாமிக்கு அம்பாளுக்கும் தெரியும். அந்த பாட்டுக்கு உருகி தன்னருள்னு சொல்லக்கூடிய குளுமையான அருள் பண்ணக்கூடிய அந்த தெய்வம் அந்த ஏட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு கிருபை பண்ணித்துங்கிறத நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். ஏடி படிகளில் மாந்தர்கள் ஏறி வளம் பெற அருளும் தத்துவஞானியே சரணம். சிவ 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 சிவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே